Hi everyone, welcome to Mrs. Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியாவும் சிம்பிள் ரெசிபியாவும் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீஸ் பிரெட் ஆம்லெட் தான் பார்க்க போறோம். ஸோ டெய்லி வேலைக்கு போற பெண்களுக்கு இது ஒரு சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சீஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் குடமிளகாய் பாதி எடுத்திருக்கேன், அப்புறம் தக்காளி. நான் சீஸ் வந்து அமுல்ல எடுத்திருக்கேன், நீங்க வேற எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 துண்டு பிரெட் எடுத்திருக்கேன், 2 முட்டை, அப்புறம் oregano. இது நத்திங் பட் ஒன்றும் இல்லை, கற்பூரவள்ளி இலைய காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் மிளகுத்தூள், உப்பு. சோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 2வது முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நல்லா முட்டையை அடிச்சுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸ், அப்புறம் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் பிரெட் ஆம்லெட்க்கு. அப்புறம் பச்சை மிளகாய் 1, அப்புறம் குடமிளகாய், அப்புறம் தக்காளி. உப்பு தேவைக்கான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. அப்புறம் oregano. இது ஆப்ஷனல் தான், கிடைக்கலனா பரவாயில்ல. இது ஒரு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நொறுக்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இங்க பாருங்க, இப்போ இந்த நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா ஊறும். நல்லா போட்டு கோட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. சும்மா 2 டிராப் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுருவோம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இன்னொரு பிரெட் துண்டையும் மாதிரி வச்சுட்டு பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வேகணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
நம்மளோட சீஸ் பிரெட் ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம வெறும் முட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஆம்லெட் போடுவோம். ஸோ இப்போ சீஸும் கலந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் எப்போவும் ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்ம டெய்லியும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஹீமோக்ளோபின், அதாவது யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து 12% இருக்கணும் எல்லார் உடம்புலையும். ஆனால் அதை விட 10, 9, 8, 10 கீழே இருக்கவங்க வந்து ரத்த சோகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரத்த குறைபாடு இருக்கும். அவங்க என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ச்சம்பழத்தை தண்ணியில் நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியோட பேர்ச்சம்பழத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது இயற்கையாகவே அவங்க உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே பீட்ரூட், வாரத்தில் 2 நாள் பீட்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நேச்சராகவே அவங்க உடம்புல பிளட் நல்லாவே உற்பத்தி ஆகும். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்த் டிப்ஸும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.